வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த பிரம்மாண்ட படம் கூலி பத்தி வந்திருக்கிற சில பரபரப்பான தகவல்களை கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா பற்றிய எதிர்பார்ப்பு, அப்புறம் இப்போ வந்த சிகுடு பாட்டு, அனிருத் சொன்ன சில விஷயங்கள், படத்தோட வியாபாரம்னு. உங்ககிட்ட இருக்கிற செய்திகளை வச்சு இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கூலி படம் ரஜினியோட 171வது படம் இது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், அனிருத் இசைன்னு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ ரொம்ப சூடா பேசப்படுற விஷயம் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ எங்க நடக்க போகுதுங்கிறது தான். ஜூலை 27ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியம்ல இருக்கலான்னு ஒரு ட்வீட்ல பார்த்தோம். ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல. ஆமா. இந்த மாதிரி பெரிய படங்கள்ல இசை வெளியீட்டு விழா வெறும் பாட்டு வெளியிடுறதோட நிக்காது. அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் யுக்தி மாதிரி படத்தோட ஹைப்பை இன்னும் அதிகமாக்கும். படத்துல ரஜினி தேவாங்கிற கேரக்டர்ல வராருன்னு சொல்றாங்க. அவரோட நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. சௌபின் ஷாஹிர், காளி வெங்கட்னு இன்னும் நிறைய பேரு. அடங்கப்பா, பெரிய லிஸ்ட் தான். ஆமா, பூஜா ஹெக்டே, அமீர்கான் கூட சிறப்பு தோற்றத்துல வருவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் படத்துக்கு பெரிய பலம். உண்மையிலே பெரிய கூட்டணியா தெரியுது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. போன வருஷம் செப்டம்பர்ல தலைவர் 171ன்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த ஏப்ரல் தான் கூலி அன்னு டைட்டில் சொன்னாங்க. ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத், ஜெயப்பூர், பேங்காக்னு பல இடங்கள்ல நடந்திருக்கு. மார்ச் 2025ல முடிஞ்சிருச்சுன்னு தகவல். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ். அதுவும் உலகமெங்கும் ஐமேக்ஸ்லயும் வருதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். சரி, இப்போ ரீசெண்டா வந்த அந்த சிகிடு பாட்டு ஜூன் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. செம்ம வைரல் ஆச்சு. அனிருத் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார், லோகேஷ் இந்த பாட்டோட காட்சிகளை ரொம்ப மிரட்டலா எடுத்திருக்காருன்னு. ஸ்டுடியோல பார்த்த எல்லாரும் அசந்து போயிட்டோன்னு சொன்னாரே. அது என்னவா இருக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பாட்டுல ரஜினிகாந்த் ஒரு 70கள் 80கள்ல ஆடின மாதிரி ஒரு மாதிரி லோக்கல் டான்ஸ் ஸ்டைல்ல ஆடிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த முருட்டுக்கால படிக்காதவன் காலத்து ரஜினியோட ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, கொஞ்சம் ரக்கட், அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை மறுபடி பார்க்க போறோம்னு சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஆடுறது தனக்கே கொஞ்சம் சவாலா இருந்துச்சுன்னு ரஜினியே சொன்னதா அனிருத் சொல்றாரு. அப்படியா? ஆமா. ஆனாலும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு ரொம்ப அசத்தலா பண்ணிருக்காருன்னு அனிருத் பாராட்டுறாரு. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, அந்த பழைய ரஜினி மேனரிசம், அந்த ஸ்டைல் பாக்குறதுக்கே ஒரு தனி கூட்டம் இருக்கு. ஏப்ரல் அந்த டீசர் வந்துச்சுல்ல, அதுல கேட்ட கூலி டிஸ்கோ கூட அது 1983ல வந்த தங்கமகன் படத்தோட வா வா பக்கம் வா பாட்டோட சாம்பிள் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த பாட்டோட ஒரு பகுதியை இதுல பயன்படுத்தி இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட உதவியாளர் விஷ்ணு இடவன் தான் இந்த படத்துக்கு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. படம் வியாபார ரீதியாவும் பெரிய அளவுல பேசப்படுது. குறிப்பா சொல்லணும்னா, தெலுங்கு மாநிலங்கள்ல விநியோக உரிமை இருக்குல்ல, அத ஏஷியன் குரூப் நிறுவனம் சுமார் 44 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, ஜிஎஸ்டி இல்லாம. தெலுங்குல டப் செய்யப்பட்ட படங்கள்ல இது ஒரு பெரிய தொகை. KGF 2, 2.0 படங்களுக்கு பிறகு இது 3வது பெரிய வியாபாரம்னு சொல்றாங்க. என்னது 44 கோடியா? அடேங்கப்பா! அப்போ தெலுங்கு மாநிலங்கள்ல மட்டும் படம் பயங்கரமா ஓடியாகணுமே. விநியோகஸ்தர்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் ஷேர் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, ஷேர்னா தியேட்டர் வாடகை, வரி எல்லாம் போக விநியோகஸ்தர் கைக்கு வர்ற தொகை. ஓஹோ, அப்போ இதுக்கு படம் மொத்தமா ஒரு 85 கோடி ரூபாய்க்கு மேல கிராஸ் கலெக்ஷன் பண்ணணும். அதே சமயம் ஹிருத்திக் ரோஷனோட வார் 2 படமும் அதே டைம்ல வருது. போட்டி இருக்குமே. போட்டி இருக்கும், ஆனாலும் கூலிக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. லோகேஷோட முந்தின படம் லியோ தெலுங்குல கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலையே. அந்த பாதிப்பு இதுல இருக்காதா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். லியோ தெலுங்குல எதிர்பார்த்த வெற்றியை தரலங்கிறது உண்மைதான். அதனால இந்த 44 கோடிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான முதலீடுன்னு சிலர் பாக்குறாங்க, மறுக்க முடியாது. ஆனா இது ரஜினியோட மார்க்கெட் வலிமை, அப்புறம் லோகேஷ் மேல விநியோகஸ்தர்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நம்பிக்கை இருக்கு, அதையும் காட்டுது. இந்த படத்தோட டீசர், இப்போ வந்த சிகுடு பாட்டுக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு, இதெல்லாம் கூட இந்த வியாபாரத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ரிஸ்கை எடுக்க விநியோகஸ்தர்கள் தயாரா இருக்கிறாங்கன்னா படத்தோட கண்டென்ட் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். சரி. ஆக மொத்தத்துல கூலி படத்தை சுத்தி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு.
இசை வெளியீட்டு விழாவுக்கு ஒரு பக்கம் காத்திருப்பு, ரஜினியோட அந்த ஸ்பெஷல் ரெட்ரோ டான்ஸ் ஸ்டைலோட வந்திருக்கிற சிகுடு பாட்டோட தாக்கம் இன்னொரு பக்கம், கூடவே இவ்வளவு பெரிய வியாபாரம்னு கோலிவுட்டே இந்த படத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்குதுன்னு தோணுது. ஆமா, பல வருஷங்களுக்கு பிறகு ரஜினி மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னோட பழைய பாணி நடனத்தை அதுவும் ஒரு சவாலான விஷயமா ஏத்துக்கிட்டு திரும்ப முயற்சி பண்றாருன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி பழைய நினைவுகளை தூண்டுற விஷயங்களையும் லோகேஷ் மாதிரி இப்போதே இயக்குனர்களோட புதிய கால சினிமா உத்திகளையும் கலக்கிறது, இது ரஜினியோட இத்தனை வருஷ திரைப்பயணத்துக்கு ஒரு புது அத்தியாயமா அமையுமா? இது நம்ம மாஸ் சினிமாக்களோட போக்குல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.